Observational learning. இந்த சாப்டர் அப்சர்வேஷனல் லேர்னிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. சோஷியல் லேர்னிங் தியரி, அதே சமயம் எஃபெக்ட் ஆஃப் பிஹேவியர். இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு, இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லெசன் முடித்ததுக்கப்புறம் நமக்கு சோஷியல் லேர்னிங் தியரினா என்னென்னு தெரியணும், எஃபெக்ட் ஆன் பிஹேவியர்னால் என்னென்னு தெரியணும். அப்சர்வேஷனல் லேர்னிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்சர்விங் த பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுடைய பிஹேவியரை அப்சர்வ் பண்ணும்போது நடக்கக்கூடியது அப்சர்வேஷனல் லேர்னிங். இது ஒரு ஃபார்ம் ஆஃப் சோஷியல் லேர்னிங். அதாவது பல ஃபார்ம்ஸை அதாவது வேரியஸ் விச் டேக்ஸ் வேரியஸ் ஃபார்ம் பேஸ்ட் ஆன் வேரியஸ் ப்ராசஸஸ். பலவிதமான ஃபார்ம்ஸை எடுக்கும், அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். மனிதர்கள்ட்ட ஹியூமன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் seems to not need reinforcement to occur. இந்த லேர்னிங் நடக்கிறதுக்கு எந்த விதமான ஃபோர்ஸும் தேவையில்லை. இது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு பதிலாக ரிக்வயர்ஸ் ஒரு சோஷியல் மாடல் தேவைப்படுது. அதாவது குழந்தைங்க, அதாவது பேரண்ட்ஸு, சிப்ளிங், ஃப்ரெண்டு, டீச்சர், வித் சரௌண்டிங்ஸ், பர்டிகுலர் இந்த மாதிரி சோஷியல் மாடல் இவங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுறாங்க இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங் கற்றுக்கிறதுக்கு. சின்ன வயசில், பர்டிகுலர்லி இன் சைல்ட்ஹுட், a model is someone of authority or higher status in an environment. அதாவது இப்போ பேரண்ட் நம்ம சின்ன வயசில் நமக்கு அந்த மாடல்ன்றது நமக்கு ஒரு அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க நம்ம என்விரான்மெண்ட்டில். டீச்சராகவோ ஒரு பேரண்ட்ன்றது நமக்கு ஹையர் அத்தாரிட்டியில் இருக்காங்க. அதே மிருகங்கள்கிட்ட, இன் அனிமல்ஸ், அப்சர்வேஷனல் லேர்னிங் ஆஃபன் பேஸ்ட் ஆன் கிளாசிக்கல் கண்டிஷனிங் in which an instinctive behavior is elicited by observing the behavior of another. Example, mobbing in birds, but other process may be involved as well. மிருகங்கள்கிட்ட அனிமல்ஸ்கிட்ட பேஸ்ட் ஆன் கிளாசிக்கல் கண்டிஷனிங். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை சிகரெட் பிடிக்க, சண்டை போட, பொய் சத்தியம் பண்ண, இல்லை இந்த மாதிரி விஷயம், இதெல்லாம் இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர். மற்றவங்களுடைய பார்த்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கக்கூடியது. ஆல்பர்ட் பண்டூரா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்சர்வ் பண்ணுறவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கற்றுக்க முடியும் அப்சர்வேஷன் லேர்னிங்கில் அப்படின்றது அவருடைய கருத்தாக இருக்குது. ஸோ Bandura's social learning theory posits that people learn from another. மற்றவங்கள்ட்ட நம்ம கற்றுக்குறோம், அப்சர்வ் பண்ணுற மூலிமா, இமிட்டேட் பண்ணுற மூலிமா, மாடலிங் பண்ணுற மூலிமா. இந்த தியரி மோஸ்ட்லி பிரிட்ஜ் பிட்வீன் பிஹேவியரிஸ்ட் அண்ட் காக்னிட்டிவ் லேர்னிங் தியரிஸ். இது ரெண்டுத்துக்கும் ஒரு பிரிட்ஜாக இருக்குது. அதாவது பிஹேவியரிஸ்ட் அண்ட் காக்னிட்டிவ் லேர்னிங் தியரிஸ். காக்னிஷன்னா மைண்டுக்குள்ளே நடக்கக்கூடியது, பிஹேவியர்ன்றது அவங்களுடைய செயல்பாடுகள். இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்கிறது அப்சர்வேஷன் லேர்னிங். ஏன்னா ஒரு அப்சர்வேஷன் பண்ணுறோன்னா, அப்சர்வ் பண்ணும்போது காக்னிட்டிவ் லேர்னிங் நடந்துகிட்ருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கோம், அதை நம்ம செய்யும்போது பிஹேவியராக மாறுது. ஸோ அட்டென்ஷன், மெமரி, மோட்டிவேஷன், இது எல்லாமே எடுத்துக்குது அப்சர்வேஷன் லேர்னிங்க்கு. அதனால் மனிதர்கள் பீப்புள் லேர்ன் த்ரூ அப்சர்விங் அதர்ஸ். மற்றவங்களுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட், அவங்களுடைய அவுட்கம், அந்த பிஹேவியரோட அவுட்கம் என்னன்றதை பார்த்து கற்றுக்குறாங்க. பெரும்பான்மையான மனிதர்களுடைய செயல்பாடு அப்சர்வ் பண்ணி தான் கற்றுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ குழந்தைங்க நம்மளை சுற்றி இருக்கவங்களை பார்த்து கற்றுக்கிற விஷயங்கள் தான் நிறைய. அவங்களுக்கு உள்ளேருந்து வர விஷயங்கள் இருந்தாலும் 25% இருந்தாலும் 75% மற்றவங்கள பார்த்து கற்றுக்கக்கூடியது தான். ஒருத்தர் முதல்ல தான் சின்ன வயசில் பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு பிஹேவியர் ஃபார்ம் ஆகுது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டர் ஒகேஷன் திஸ் கோடட் இன்ஃபர்மேஷன் சர்வ்ஸ் அஸ் அ கைட் ஃபார் ஆக்ஷன்ஸ். இதுதான் நான் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றதுக்கு ஒரு கைடாக மாறுது. மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிறது தான். சோஷியல் லேர்னிங் தியரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ஹியூமன் பிஹேவியர். சோஷியல் லேர்னிங் தியரி ஹியூமன் பிஹேவியர் என்ன இதில் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா,
continuous reciprocal interaction between cognitive, behavior and environmental influences. காக்னிட்டிவ்ன்றது அந்த அட்டென்ஷன், மெமரி, மோட்டிவேஷன் எல்லாமே போய் உள்ளுக்குள்ளே நடந்துன்னு இருக்குது. மற்றவங்களுடைய பிஹேவியரை பார்க்குறாங்க, அந்த என்விரான்மெண்டலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ 5 stages ஆஃப் மாடலிங் என்ன போட்டிருக்காங்கன்னா அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், ரீப்ரொடக்ஷன், மோட்டிவேஷன், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் மாடலிங். அட்டென்ஷன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், அது கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் மாறலாம். அதே மாதிரி டிஸ்டிங்டிவ்னஸ், அஃபெக்டிவ் பேலன்ஸ், ப்ரிவேலன்ஸ், காம்ப்ளெக்சிட்டி, ஃபங்க்ஷனல் வேல்யூ இதெல்லாம் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். இதெல்லாம் மாறலாம். ஒன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அஃபெக்ட் அட்டென்ஷன். ஒருத்தருடைய கேரக்டர் வந்து எக்ஸாம்பிள் சென்சரி கேபிலிட்டிஸ், அரோசல் லெவல் அண்ட் பெர்சிபிள் செட், பாஸ்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஒருத்தவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து அட்டென்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ரிட்டென்ஷன்றது ரிமெம்பரிங் வாட் யூ பெய்ட் அட்டென்ஷன் டு இன்க்ரீஸ் சிம்பாலிக் கோடிங், மென்டல் இமேஜஸ், காக்னிட்டிவ் ஆர்கனைசேஷன், சிம்பாலிக் ரிஹர்சல்ஸ், மோட்டர் ரிஹர்சல்ஸ் எல்லாமே ரிட்டென்ஷன். ரீப்ரொடக்ஷன்றது ரீப்ரொடியூசிங் த இமேஜ். பார்த்தாங்க இல்லையா, அது இமேஜாக இருக்குது மைண்டில், பிரெயினில், அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் செல்ஃப் அப்சர்வேஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். மோட்டிவேஷன்றது ஒரு நல்ல ஹேவிங் குட் ரீசன் டு இமிட்டேட். ஒரு விஷயத்தை இமிட்டேட், ஒருத்தவங்களை பார்த்து இமிட்டேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ரீசன் வச்சுருக்கிறது. மற்றவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகுறாங்க இல்லையா, ஒரு செலிப்ரிட்டியை பார்த்து, ஒரு கிரிக்கெட்டரை, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை பார்த்து, ஒரு ஆக்டரை பார்த்து அவங்கள்ட்ட ஒரு நல்ல கேரக்டரை வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அது மூலிமா மோட்டிவேட் ஆகுறாங்க, அதை செய்கிறாங்க, தன்னை மாற்றிக்கிறாங்க. இது எல்லாமே மோட்டிவேஷனில் வரும். அப்சர்வேஷனல் பிஹேவியரில் மோட்டிவேஷன்றது இந்த மாதிரி வேலை செய்யும். includes motives such as past, that is traditional behaviorism, promise done. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம இது அந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கல் டிட்டர்மினேஷன். பண்டுரா பிலீவ்ட் இன் ரெசிப்ரோக்கல் டிட்டர்மினேஷன். அவர் ரெசிப்ரோக்கல் டிட்டர்மினேஷனில் நம்பியிருக்காரு. என்னென்னா, இந்த உலகமும் ஒரு மனிதனுடைய பிஹேவியரும் ரெண்டுத்துக்குமே ஒரு காஸ் ஈச் அதர். த வேர்ல்ட் அண்ட் அ பர்சன் பிஹேவியர் காஸ் ஈச் அதர். பிஹேவியரிசம் எசென்ஷியலி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்ஸ் என்விரான்மெண்ட் காசஸ் ஒன்ஸ் பிஹேவியர். அவங்க என்விரான்மெண்ட்டில் என்ன பார்க்குறாங்களோ அதுதான் அவங்களோட பிஹேவியராக மாறுது. பண்டுரா ஹூ ஆர் ஸ்டடிங் அடலசன்ட் அக்ரெஷன், ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே ஒரு அடலசன்ட் ஏஜில் வரக்கூடிய ஒரு அக்ரெஷன், found this too simplistic, and so in addition he suggested that behavior causes environment as well. Later Bandura soon considered personality and as an interaction between 3 components. 3 components உடைய இன்ட்ராக்ஷனை பார்க்குறாரு. environment, behavior and one psychological process, one's ability to entertain images in minds and language. Social learning theory has sometimes been called a bridge between behaviorist and cognitive. முன்னாடியே பார்த்தோம், cognitive learning theoryக்கும் பிஹேவியரிஸ்ட்டுக்கும் சோஷியல் லேர்னிங் தியரின்றது ஒரு பிரிட்ஜாக இருக்குது. ஏன்னா அது வந்து அட்டென்ஷன், மெமரி, மோட்டிவேஷன் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுது. The theory is related to Vygotsky's social development theory and live situated learning, which also எதை முக்கியத்துவம் அதை வந்து விளக்குது, which emphasizes the importance of social learning. Effect on behavior. Bandura social cognitive learning theory படி என்ன சொல்கிறாருன்னா, observation learning can affect behavior in many ways. observation learning மூலியமாக வந்து உங்களை பார்த்து கற்றுக்கிற மூலிமா நிறைய வந்து எஃபெக்ட் ஆகலாம். ஒருத்தவங்களுடைய பிஹேவியர் நிறைய எஃபெக்ட் பண்ணலாம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கலாம். இட் கேன் டீச் கம்ப்ளீட்லி, புது பிஹேவியர்ஸை டீச் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம் அவங்க பார்த்து கற்றுக்கினதுலேருந்து. அப்சர்வேஷன் லேர்னிங் வந்து ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஃபார்பிடன், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட பிஹேவியர் எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணலாம் அப்சர்வேஷன் லேர்னிங். உதாரணத்துக்கு the violent behavior towards the bobo doll the children imitated in Albert Bandura study. ஒரு வயலண்ட்டான பிஹேவியர்ன்றது ஃபார்பிடன், அது பண்ணவே கூடாது. ஆனால் பட் அப்சர்வேஷன் லேர்னிங் மூலமாக நம்ம மற்றவங்களை பார்க்கறது மூலமாக செய்யலாம்.
இது இன்க்ரீஸ் ஆகலாம். இது என்கரேஜ் பண்ணும். Observational learning can also influence behavior that are similar to but not identical to the ones being modeled. For example, seeing a model excel at playing the piano may motivate and observe to play the saxophone. ஒருத்தங்க பியானோ ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அது பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேட் ஆகலாம். அதே மாதிரி நம்ம ஏதாவது அது மாதிரி வாசிக்கணுன்னு நம்ம நினைக்கலாம், ஒரு தூண்டலாம் அப்சர்வ் பண்ணுறது மூலிமா. ஸோ எல்லாமே மற்றவங்கள பார்க்குறனால நமக்குள்ளே என்ன நடக்குது, அதே விஷயந்தான் மாற்றி மாற்றி ஹெட்டிங்ஸ் போட்டு மறுபடியும் அதே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஆல்பர்ட் பண்டோரா என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா, வளரக்கூடிய குழந்தைகள் டிஃப்ரெண்ட் சோஷியல் மாடல்ஸ்லேருந்து கற்றுப்பாங்க. அதாவது no two children are exposed to exactly the same modeling influence. ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க 2 விஷயம் வெளில அப்சர்வ் பண்ணுறதுல 2 பேருமே ஒரே மாதிரி அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. வேறு மாதிரி அப்சர்வ் பண்ணி வேறு விஷயங்களை நல்லது கெட்டதுன்றது மாற்றி கற்றுக்கலாம். ஸோ குழந்தைலேருந்து அடலசென்ட் வரணும், அவங்க இந்த வேரியஸ் சோஷியல் மாடல்ஸுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்காங்க. ஒரு 2013 ஸ்டடி படி என்ன சொல்லப்படுதுன்னா, சோஷியல் ஃபெமிலியரிட்டி, இந்த செலிப்ரிட்டிஸ் இருக்காங்களே, மாடல் வாஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி ஃபார் லேர்னிங் அண்ட் தட் தே வேர் ஆல்சோ ஏபிள் டு லேர்ன் ஃப்ரம் அப்சர்விங் எ stranger demonstrating or modeling a new action to another stranger. So it was one belief that babies could not imitate actions until the later half of the first year. ஒரு டைமில் ஒரு காலத்தில் ஒரு பீரியடில் நம்பப்பட்டது என்னென்னா, பேபிஸ் ஒரு 6 மாதம் வரைக்கும் அவங்க இமிட்டேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்பர் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன இப்போது சொல்லுது அப்படின்னா, குழந்தைங்க 7 நாள்லேருந்து இமிட்டேட் பண்ணலாம், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஸை இமிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஆனால் லேட்டர் ஆஃப் த ஃபஸ்ட் இயர், ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம், ஒரு 9 மாத குழந்தை can imitate action as after they first see them. ஒருத்தங்களை பார்த்ததுக்கப்புறம் நிறைய மணிக்கணக்கில் ஒருத்தங்களை அப்சர்வ் பண்ணலாம் ஒரு 9 மாதம் குழந்தைக்கு அப்புறம்னு சொல்லப்படுது. 9 மாதத்துக்கு அப்புறம். As they continue to develop, toddlers around age 2 can acquire important personal and social skills by imitating a social model. ஸோ அந்த குழந்தைங்க பிறந்து 7ஆவது நாள்லேருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 9 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. நிறைய மணி நேரம் ஒருத்தவங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. Deferred imitation is an important developmental milestone in a 2-year-old in which children not only construct symbolic representation but can also remember information. Deferred imitation அப்படின்றது இட்ஸ் அ ப்ராசஸ். ஒருத்தர் அப்சர்வ் பண்ணுறத, ஒரு ஆக்ஷன் அப்சர்வ் பண்ணுறத அவங்க அதை லேட்டர் டைமில் அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் டிஃபர்ட் இமிட்டேஷன் அப்படின்றது அர்த்தம். ஜென்ரலி இமிட்டேஷன் ஆஃப் த ஆக்ஷன் இஸ் டிஃபர்ட் until the individual is cognitively and physically capable of performing it. இப்போது குழந்தையில் ஒரு ஆக்ஷனை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு உடல் வலிமை இல்லாதப்போ அதை அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் லேட்டர் பீரியடில் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு வலிமை கிடைக்கும்போது அது செய்ய வாய்ப்பு இருக்குது. இதுதான் டிஃபர்ட் இமிட்டேஷன்றது. ஸோ deferred imitation is an important developmental milestone in a 2-year-old in which children not only construct symbolic representation but can also remember information. அதை ரிமெம்பர் பண்ணிப்பாங்க, லேட்டராக அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. Unlike toddlers, children of elementary school age are less likely to rely on imagination of represented experience. கை குழந்தைங்க விட்டுடலாம், அவங்க கிடையாது. இதில் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள் அவங்க இந்த இதை அப்சர்வ் பண்ணி அவங்க மைண்டில் வச்சுப்பாங்க. ஸோ இன்ஸ்டெட் தே கேன் verbally describe the model's behavior. Since this form of learning does not need reinforcement, it is more likely to occur regularly. So as age increases, வளர ஏஜ் ரிலேட்டட் அப்சர்வேஷனல் லேர்னிங் மோட்டார் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். may decrease in athletics and golfers. Younger and skilled golfers have higher observational learning compared to older golfers and less skilled golfers.
ஸோ டிஃபர்ட் இமிட்டேஷன்லாம் சிம்பிளாக இதுதான். அந்த இதில் சொல்லப்பட்டதோட இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ அப்சர்வ் பண்ணி வச்சுப்பாங்க, லேட்டராக அவங்க அதை வந்து செய்வாங்க. ஒரு குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்த பார்த்து தானே செய்கிறாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் அதை செய்வாங்க. அவங்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படும் போது அவங்களுடைய ஃபிசிக்கலாக அவங்க இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய ஆற்றல் வரும்போது அதை செய்வாங்க. அப்படின்றது தான் டிஃபர்ட் இமிட்டேஷன். கம்பேரிசன்ஸ் வித் இமிட்டேஷன். Comparisons with imitation-ன்றது observational learning is presumed to have occurred when an organism copies an improper action or action outcome that it has been observed, and the matching behavior cannot be explained by an alternative mechanism. Psychologist வந்து particularly எதில் interested in the form of observational learning, அதாவது known as imitation, and in how to distinguish imitation from other process. இதில் வந்து சைக்காலஜி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்த பிரித்தறிதலை சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கு, டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து ஒன் மஸ்ட் செப்பரேட் த டிகிரி டு விச் பிஹேவியர் சிமிலாரிட்டி ரிசல்ட்ஸ் ஃப்ரம். Predisposed behavior, increased motivation resulting from the presence of another animal, attention drawn to a place or project, learning about the way the environment works as distinct from what we think of, imitation, the copying of the demonstrated behavior. Observational learning imitative learningலேருந்து டிஃபர் ஆகும். அதே சமயம் duplication of the behavior வந்து it does not require. For example, ஒரு லேர்னர் வந்து அன்வான்ட் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணலாம், அதே சமயம் அதுக்கான கான்சிக்வன்ஸையும் அவங்க அப்சர்வ் பண்ணலாம், அண்ட் தஸ் லேர்ன் டு ரீஃப்ரைம் ஃப்ரம் தட் பிஹேவியர். ஸோ அதுலேருந்து அவங்க வெளிவரவும் வாய்ப்பு இருக்குது. அது செய்யாமல் தன்னை தடுத்துக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து தப்பு செஞ்சு திருடி போலீஸில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ திருடினா நம்ம போலீஸுக்கு போயிடுவோம் அப்படின்றத அவங்க அப்சர்வ் பண்ணது காரணமாக அதை செய்வதிலிருந்தும் அவங்க அதனால் தடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ரியோபெல் 1960 மங்கீஸ் நல்லா வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற அப்சர்வேஷன் லேர்னிங்கில் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்று அவர் கண்டுபிடிக்கிறார். இஃப் தே saw the tutor monkey make a mistake before making the right choice. ஒரு டியூட்டர் மங்கி, கற்றுக் கொடுக்கக்கூடிய மங்கி வந்து தப்பு பண்ணுதுன்னா அதை அவங்க வந்து அதே மாதிரி அவங்களும் தப்பு பண்ணுறாங்க. He is 1993 distinguished imitation and non-imitative social learning in the following way. Imitation occurs when animals learn about behavior from observing conspecifics, whereas non-imitative social learning occurs when animals learn about the environment from observing others. Not எல்லா imitational learning வந்து through observing is the same. எல்லா imitational learning வந்து சேம் கிடையாது. அந்த இது வந்து டிஃபர் ஆகும் to which they take on a active or passive form. John Dewey describes an important distinction between two different forms of imitation. Imitation as an end in itself and imitation with a purpose. Imitation as an end is more akin to mimicry. மிமிக்ரிக்கு வந்து அதிகமான இமிட்டேஷன் பண்ணுறது தான் மிமிக்ரின்றது. ஒருத்தவங்களை அப்படியே காப்பி பண்ணுறது, அதை அப்படியே காப்பி பண்ணி அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறதுன்றது தான் இமிட்டேஷன், அந்த மிமிக்ரி எல்லாமே. இந்த கைண்ட் ஆஃப் இமிட்டேஷன் இஸ் அப்சர்வ்ட் இன் அனிமல்ஸில் வந்து அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ இமிட்டேஷன் வித் த பர்பஸ் யூட்டிலைஸ் த imitative acts as a means to accomplish something more significant, whereas the more passive form of imitation as an end has been documented in some European American communities. The other kind of more active, purposeful imitation has been documented in other communities around the world. Observation may take on a more active form in children learning in multiple indigenous American communities. ஸோ இதுதான் ஒரே விஷயத்தை வந்து மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதுலேருந்து மொத்தத்தில் இதோட சம்மரி என்ன, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அப்சர்வேஷனல் லேர்னிங் இஸ் த லேர்னிங் தட் அக்கர்ஸ் த்ரூ அப்சர்விங் த பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ்.
அதே சமயம் it is a form of social learning which takes various forms based on various process. Social learning theory explains human behavior in terms of continuous reciprocal interaction between cognitive behavior and environmental influences. Social learning theory has sometimes been called a bridge between behaviorist and cognitive learning theories because it encompasses attention, memory and motivation. இதுதான் முக்கியமான விஷயம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சாலே ஃபுல்லாக நம்ம அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிடலாம். Attention. Various factors increase or decrease amount of attention pain includes distinctiveness, affective valence, prevalence, complexity, functional value. Retention. Remembering what you pay. Retention இது சொன்னல இமிட்டேஷன்றது இப்போ ரிமெம்பர் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன அட்டென்ஷன் கொடுத்தாங்களோ அதை ரிமெம்பர் பண்ணிப்பாங்க. என்ன சிம்பாலிக் கோடிங், மென்டல் இமேஜஸ், காக்னிட்டிவ் ஆர்கனைசேஷன், சிம்பாலிக் ரிஹர்சல்ஸ், மோட்டார் ரிசர்ச் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆனால் இப்போ அதை செய்ய மாட்டாங்க. லேட்டர் பீரியடில் தான் அவங்க செய்வாங்க. டிஃபர்ட் இமிட்டேஷன் is an important developmental milestone in a 2-year-old in which children not only consider symbolic representation but can also remember information. ஸோ அதான் டிஃபர்ட் இமிட்டேஷன் தான் நம்ம அதை பார்த்தோம். டிஃபர்ட் இமிட்டேஷன். ரிட்டென்ஷன்றது ஸ்டோர் பண்ணிக்கிறது. ரிட்டென்ஷன்றது அதை ஸ்டோர் பண்ணிக்கிறது. என்ன இப்போ இது அதுக்கு கவனம் கொடுத்தாங்களோ அதை வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க எல்லாத்தையும். ஸோ நெசசரி கண்டிஷன் ஃபார் எஃபெக்டிவ் மாடலிங், பண்டூரா சோஷியல் லேர்னிங், இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மறுபடியும் ரீகால் பண்ணி பார்த்தாலே இதில் எது கேட்டாலும் நம்ம இதிலேருந்து சொல்கிற மாதிரி டோட்டலாக இவ்வளோ தான் இருக்குது. அப்சர்வேஷனல் லேர்னிங், சோஷியல் லேர்னிங் தியரி, எஃபெக்ட் ஆன் பிஹேவியர். இதை வந்து நம்மளே இப்போயே ஏதாவது எழுதி பார்க்கலாம். நமக்கு என்ன தோணுதோ இப்போ பார்த்ததுலேருந்து இப்போ படித்ததுலேருந்து ஓனாகவே நம்ம எழுதி ஓரளவுக்கு முக்கியமான விஷயங்கள் கொடுத்துட்டாலே போதுமானது.